சிலர் வந்து ரொம்ப துயரத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. மற்றவரிடத்தில் வந்து வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஏதாவது மற்றவர் எதுக்கு என்னை சொல்கிறேன், மற்ற அடுத்தவங்களை பற்றி பேச வேண்டாம். பிறரை பற்றி பேசினால் புறணி ஆகிவிடும். என்னையை பற்றி நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு அதை கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன், என் பொண்ணுக்கு நிக்கா திருமணம் வச்சுருக்கேன், பணம் இருந்தால் கொடுங்க, நிக்கா முடிஞ்சோடனே கொடுத்துட்றேன் சொல்லுவாங்க. சரி, நான் கொடுத்துருவேன், பணத்தை கொடுத்துருவேன். நிக்கா முடிஞ்சு 2 வருஷம் ஆனாலும் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அவருடைய பொண்ணுக்கு நிக்கா முடிஞ்சு 2 ஆண்டுகள் ஆனாலும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவருக்கு மனம் வராது. பணத்தை போய் கேட்க வருவேன், எங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் வந்து பகையாளி ஆகி விடுவோம் இருவரும். என்ன சொல்ல வரேன்னா, கொடுத்து பகையாளி ஆகுவதை விட கொடுக்காமலே உறவாளி ஆகி விடலாம், உறவாடி விடலாம். எப்படி என்றால், கேட்குறாங்க, எனக்கு செலவுக்கு பணம் கொடுங்க, கையில் செலவுக்கு பணம் இல்லை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு வாராங்க. கொடுத்துட்டோம்னா அடுத்து கேட்கும்போது பகை உண்டாகிறது. இது கேட்கும்போது, அடடா நான் பணத்தை இப்போ தானே அவருக்கு கொடுத்தேன், இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருவனே, அடடா உங்களுக்கு கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம உறவாகி விடலாம். பார்த்தீங்களா, பொய் சொன்னால் உறவாகி விடலாம், ஆனால் உண்மையை செஞ்சிட்டோம்னா பகையாளி ஆகிடுறோம். நல்லதை செஞ்சால் பகையாளி ஆகி விடுறோம், பொய் சொன்னோம்னா உறவாடி விடு உறவுகளை தக்க வைத்துக் கொள்கிறோம். பொய் சொல்லி உறவுகளை தக்க வைக்க சூழ்நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது.